ஹலோ பிகினர்ஸ், எவ்வளோ நல்லா பண்ணாலும் ப்ரௌனிஸில் கிரிங்கிள் டாப் வரலையா, இல்லை ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நான் 1 kgக்கான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு பவுலில் 4 eggs எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட 200 grams ஆஃப் ஒயிட் சுகர் அண்ட் 70 grams ஆஃப் ப்ரௌன் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த எக் வந்து ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பீட் பண்ணி எடுக்க 10 minutes ஆச்சு. உங்கள் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ்பேனில் 150 grams ஆஃப் பட்டர் அண்ட் 320 grams ஆஃப் சாக்லேட் எடுத்து அது டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லைன்னா ஜஸ்ட் அவனில் வச்சு கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ண இந்த பேட்டரை ஃபுல்லாமே ஊற்றி அந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நோட்: பிகினர்ஸ் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, மெல்டட் சாக்லேட் ஹீட்டாக இருக்கும்போதே பேட்டரில் ஊற்றும் போது அந்த எக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது பின்னாடி உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வராது. சரி, நீங்கள் அந்த மெல்டட் சாக்லேட்டை ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் அந்த பட்டர் வந்து இறுகிரும். அப்புறம் மிக்சர் டைட் ஆகி அப்போவுமே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகி மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிரிங்கிள் டாப் வராமல் போயிடும். இந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் டெம்பரேச்சர் கையை விட்டு தொட்டு பார்த்தா ஓகே, கையில் தொடுற சூடு இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அது ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை, கிரிங்கிள் டாப் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு ஒரே ஒரு ரீசன் நம்மளோட எக் குவான்டிட்டி இல்லைன்னா நம்மளோட சுகர் குவான்டிட்டி ரெண்டுமே வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் இல்லைன்றதுனால தான். ஒன்று எக் இல்லைன்னா சுகர், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஒரு கம்மியாக இருக்குமே. அந்த பர்டிகுலரான வெயிட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிரிங்கிள் டாப் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஓவனில் அன்ஈவன் டெம்பரேச்சர்ஸ் இருந்தாலும் நம்மளால் கிரிங்கிள் டாப் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால சும்மா நீங்கள் வந்து ஓவனுக்குள்ளே ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி திரும்ப திரும்ப எடுத்து பார்க்காதீங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வெளியே போய் இல்லை நம்மளோட சில்டு ஏர் உள்ளே போச்சுனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் பிஹைண்ட் பேக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு பேக்கிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ச் பை பேட்சாக கோகோ பவுடர் அண்ட் மைதா மிக்சரையும் அதில் ஆட் பண்ணும். நான் இங்கே வந்து 140 grams ஆஃப் மைதா அண்ட் 50 grams ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்து 2 தடவை ஜலிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பேட்ச் பை பேட்சாக போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி தென் பேட்டரை 9 into 13 inch ரெக்டாங்கிள் டின் எடுத்திருக்கேன். அதை 180 degree ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 170 degree செல்சியஸில் ஃபர்ஸ்ட் 10 minutesம் 180 degree செல்சியஸில் லாஸ்ட் 20 minutesம் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் கிடைக்கும். கிரிங்கிள் டாப்பும் உங்களுக்கு பெட்டராக ஃபார்ம் ஆகும். 2 or 3 hours அதை அப்படியே விட்டுட்டு தென் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனிஸை நீங்களும் பண்ணிடலாம். என்ன பிகினர்ஸ், ஒரு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்களா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை, உங்களால் இந்த ப்ரௌனிஸை பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரௌனி ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Until next meet, tata bye bye.